Exercise 11.3. The probability density function of x is given by f of x equal to this one. X greater than 0 அப்படின்னா லிமிட் வந்து 0 இருந்து infinity வரைக்கும். For other limit 0, elsewhere 0. Find the value of k. So given probability density function அப்படின்னா இதனுடைய total sigma value equal to 1 ன்னு அர்த்தம். So f of x dx equal to 1 minus infinity to x f of x dx. ஏன் இங்கே 0 to infinity ன்னு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இங்கே 0 ஒன்று அப்போ 2 கேப்பு இதிலேருந்து இது வரைக்கும் இதில் எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸிஸ்ட் ஆகுது இதில் வந்து 0ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே டைரெக்டாக 0 to இன்ஃபினிட்டின்னு பிகின் பண்ணிட்டோம். நீ வேணும்னா கூட இப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ப்ளஸ் 0 to இன்ஃபினிட்டி இதுக்கு 0 ப்ளஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பட்டு தேவையில்லை, எக்ஸாமில் இப்படி எழுதினாவே போதும். ஸோ இது வந்து காமா ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணு. காமா ஃபங்க்ஷன் என்ன, இது இங்கே பவர் n அப்படிங்கிற இடத்துல 1 இருக்குது, n ஈக்குவல் டு 1. தென் a அப்படிங்கிற இடத்துல 2 இருக்குது. இந்த மைனஸை சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது. ஸோ அப்ளை த ஃபார்முலா 1 ஃபேக்டோரியல் பை 2 power 1 plus 1 a equal to 2 n equal to 1. Then next one, இந்த kங்கிற இடத்துல கேவை இங்கே வச்சுட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வா. 1/2 square 4k equal to 4. So first question over. Now question number 2, the PDF probability density function of x is f of x given. இதனுடைய லிமிட் வந்து 0 to 1, அடுத்தது 1லேருந்து இது வரைக்கும் 2 minus x. You have to find all these 3. So take the first one. இதனுடைய லிமிட் என்ன இருக்குது, 0.2 to 0.6. f of x dx. f of x என்ன, x. ஸோ 0.2 0.6 எல்லாம் எங்கே இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, இங்கே 0லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னா 0.2 0.6 எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த எக்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கன்சிடர் பண்ணு. எக்ஸ்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. நவ் சப்ஸ்டிடியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 0.36 04 0.04. ஸோ 0.16. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து 1.2 1.8. 1.2 1.8 எல்லாம் இதில் தான் இருக்கும், ஏன்னா இதில் நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 2. ஸோ 1 point something வர்றதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இதை வந்து கன்சிடர் பண்ணு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 2 minus x. 2 இன்டெக்ரேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸனுடைய இன்டெக்ரேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2. Now substitute upper limit minus lower limit. இதெல்லாமே calculation தான். So finally you are getting 0.30. Now question number 3. Suppose the amount of milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and maximum of 600 liters. ஸோ 200 லிட்டர்ஸ்லேருந்து 600 லிட்டர்ஸ் வரைக்கும் they are selling the milk with probability density function. ஸோ probability density function அப்படின்னா அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஆப்வியஸ். அப்போ அந்த கே வேல்யூ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது அப்படின்னாவே இன்டகிரேஷன் எடுக்கணும். கீழே வந்து 200 மேலே 600. ஸோ இதனுடைய சம் வந்து சம்மேஷன் ஈக்குவல் டு 1. இங்கே 200 to 600. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, கே. ஸோ கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்.
ஸோ கே வெளியில் எடுத்துகிட்டு 1 1உடைய இன்டகிரேஷன் எக்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ கே வேல்யூ 1/400. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஹியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கொஸ்டின் மார்க். ஸோ லிமிட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 600 இடையில இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 200 டு 600 600 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 3 ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது. இது என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இது என்ன க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல்னால் அந்த வேல்யூ வந்து இன்க்ளூடட், அந்த வேல்யூ உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 200 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அப்போ இங்கே இருக்காது. ஒரு நம்பர் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே இல்லை அப்படின்னா இப்படி ஓப்பன் இன்டர்வல் போட்டோம். அதே மாதிரி 600 இருக்குது. பிகாஸ் 200 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 600. அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இல்லை, அப்போ ஓப்பன் இன்டர்வல். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த ரேஞ்சில் இந்த இன்டர்வலில் நம்ம சம் எக்ஸ் எடுத்துக்கிறோம். we are taking some x. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். திரும்ப எக்ஸ் டு 200 இருக்கக்கூடாது. எங்கே எக்ஸ் இருக்கோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப், ஏன்னா ஏற்கனவே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வேறு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் டி அல்லது எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் இஜெட், எப்படி வேணாலும் நம்ம ஏதோ ஒரு சம் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு 0. பிகாஸ் 200 இருந்து தான் கே வேல்யூ கொடுத்துருக்கு. ஃப்ரம் 200 டு 600. ஸோ இது எஃப் ஆஃப் வேல்யூ 0. அடுத்தது எக்ஸ் வந்து தனித்தனியாக இது வந்து போட்டு காமிச்சிருக்க. மைனஸ் 200 200 டு 600. இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில மொத்தம் வந்து 3 இன்டர்வல். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, தென் 200 டு 600, தென் 600 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 3 இன்டர்வலில் இங்கே ஒரு எக்ஸ் எடுக்கிறோம், இதில் ஒரு எக்ஸ் எடுக்கிறோம், இதில் ஒரு எக்ஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். சம் ஓவர் ஆயிடும். ஸோ இங்கே எடுக்கிறப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெட் கலரில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 200 டு எக்ஸு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 200 டு எக்ஸு. இதில் இது 0 ஆயிரும். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஸோ 0. தென் இங்கே தான் கேன்னு சொல்லியிருக்கிறோம். மைனஸ் இங்கே 200 டு 600ல் இதோட வேல்யூ வந்து கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கே சப்ஸ்டியூட் பண்ணு. கே வெளியில் எடுத்துரு. இங்கே 1 வந்தால் என்ன வரும்? டி. ஸோ லிமிட்டு 200 டு எக்ஸு. இங்கே எக்ஸோடு ஸ்டாப் ஆயிடுச்சு. 600ன்னு எழுதிடுறது. இங்கே எங்கே இந்த இன்டர்வல் எக்ஸோடு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ டீக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன? எக்ஸு. லோயர் லிமிட் என்ன? 200. ஸோ 1 இந்த 100 உள்ளே கொண்டு போய்க்க. இந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ் எங்கே எடுக்கிறோம்? நம்ம அடுத்ததில் எடுக்கிறோம். இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி 600 இதில் எடுக்கிறோம். ஸோ இந்த மைனஸ் டி இன்ஃபினிட்டியில் எக்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. சரியா? அப்போ எப்படி நம்ம பிரிச்சுக்காகணும்? திஸ் டு திஸ், அடுத்தது திஸ் டு திஸ். இந்த இன்ஃபினிட்டி எல்லாம் போகக்கூடாது. எங்கே எக்ஸ் இருக்கோ அதோடு நமக்கு அந்த இன்டர்வல் ஸ்டாப் ஆயிரும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 200 200 டு 600 600 டு எக்ஸ். இது என்ன? எக்ஸில் ஏற்கனவே சொல்லிட்டோம் 0. இதுவும் 0. இது மட்டும் நமக்கு என்னென்னு வரும்? கே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ டீக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ
x greater than 600ன்னு வர்றப்போ 1 அப்படின்னு சொல்லி இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடச்சிடும். இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எடு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை எஃப் டேஷ் கண்டுபிடி. இதுக்கெல்லாம் எஃப் டேஷ் கண்டுபிடி. எஃப் டேஷ்னு என்ன டிஃப்ரென்ஷியேஷன்? இது 0னா 0 ஆயிருமா? எக்ஸ் என்ன ஆயிரும்? 1 ஆயிருமா? 1/400 மைனஸ் 0 கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும்? 0. ஸோ 1/400. இந்த கே வேல்யூ தான் நமக்கு ஏற்கனவே வந்தது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. 1 கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன வரும்? 0. ஸோ பிகினிங்கில் இருந்த மாதிரி 0 எல்ஸ்வேர், மற்ற இடத்துல எல்லாம் கே அப்படின்னு சொல்லி இந்த லிமிட்டில் வரும். ஸோ இப்படி செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உனக்கு எக்ஸாம்லேயே தெரிஞ்சிடும் இது கரெக்டு அப்படின்னு சொல்லி. கொஸ்டின் நம்பர் 4, த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. கண்டிப்பாக கொஸ்டினில் கே இருக்கும். கே இருந்தாவே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் த கே வேல்யூ இன்ஃபினிட்டி. இது நீ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 டு இன்ஃபினிட்டின்னு கூட எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே 0 ஆயிரும்னு சொல்லிட்டோம். இந்த கே வெளியில் எடுத்துரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே காமா ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கூடாது. காமா ஃபங்க்ஷன்னு என்ன இருக்கணும்? எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இந்த மாடலில் இருக்கணும். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. பட் இங்கே எக்ஸ் பவர் என் இல்லை. அப்போ இது என்ன ஃபார்முலா? இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இ பவர் மைனஸ் என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 மைனஸ் இங்கே 1/3. ஸோ இது 3/1 ரெசிப்ரோக்கில் கொண்டு போயிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இது இல்லை. ஸோ இ பவர் இந்த இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் 0. இ பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. இதை நீ பைகாட் பண்ணிக்க. இது நமக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 1 அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0ன்னு போடுறோம். இதை வச்சுட்டு அப்புறம் இது வந்து 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு கே வேல்யூ 1/3. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கொஸ்டினில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை என்ன அர்த்தம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கும் அப்படி தான். இந்த இன்டர்வல் வந்து 2 இன்டர்வல் இருக்குது. இந்த 2 இன்டர்வல்லையும் நம்ம வி ஆர் டேக்கிங் எக்ஸ் வேல்யூ. ஸோ கேஸ் 1ல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இதில் யூ டேக் சம் எக்ஸ். ஸோ யூ ஆர் டேக்கிங் எக்ஸ். எங்கே எக்ஸ் எடுக்கிறோமோ அதோடு அந்த இன்டர்வல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இது சம் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. திஸ் இஸ் நத்திங் பட் 0. ஏன்னா ஏற்கனவே கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க 0 டு இன்ஃபினிட்டினா தான் இந்த வேல்யூ, மற்றதுக்கு எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இன்டர்வல் அடுத்த இன்டர்வல் என்ன வரும் நமக்கு? 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ஒவ்வொரு டைமும் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 0. இப்போ இந்த இன்டர்வலில் நம்ம டேக்கிங் சம் எக்ஸு. அப்போ இதை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். இது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 டு எக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து சம் 0 ஆயிரும் இல்லையா? 0 டு எக்ஸ். இந்த இன்டர்வல் வந்தாவே என்ன வரும்? 0. ப்ரீவியஸாக சொல்லிட்டோம். இங்கே 0 டு எக்ஸில் அந்த கே இன்ட்டுன்னு இருக்குல்லையா அது. இது இப்போ தான் ப்ரீவியஸாக சொன்னால் இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ். இதை ரெசிப்ரோக்கில் கொண்டு வா. நவ் அப்ளை த லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் டீங்கிற இடத்துல எக்ஸ்னு போடுறோம். மைனஸ் லோயர் லிமிட் எனிதிங் பவர் 0 1.
e power minus x by 3 இது கேன்சல் ஆகிட்டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஏற்கனவே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஒன்று, அடுத்தது இப்போ இதுலேயும் அப்படி தான் செக் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டைமும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வர்றப்போ இது வந்து செக் பண்ணிக்கிறது நமக்கு ஆன்சர் கரெக்டுங்கிறது ஒரு திருப்தியாக இருக்கும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் 0க்கு 0 வரும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஒன் 1 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் 1/3, பட் 1/3 தான் என்னது கே, ஏற்கனவே தெரியும் கே ஈக்குவல் டு 1/3. ஸோ இதுக்கு பதிலாக கேன்னு போட்டு இது இப்போ திரும்ப இந்த கொஸ்டினே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம அதே கொஸ்டினில் சப்டிவிஷன் 3 பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3, எக்ஸ் வந்து 3ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி, இதோட இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3, இது ஓப்பன் இன்டர்வல். அப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3, இந்த இன்டர்வல் தெரிஞ்சதுனா தான் இதை எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம இன்டகிரேஷன் போட்டும் செய்யலாம், பட் நமக்கு ஏற்கனவே இந்த எஃப் ஆஃப் வேல்யூவெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, எஃப் ஆஃப் 3 we know it is 1. ஸோ இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படி தான் ஃபார்முலா. ஸோ இந்த எஃப் ஆஃப் 3 இங்கே சைடில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 3 கேன்சல் ஆகிட்டு இ பவர் மைனஸ் 1, இ பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது இங்கே தான் அதே எழுதியிருக்கேன். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1, எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஃபார்முலா. ஸோ இந்த 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ பி ஆஃப் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு அப்படியே திருப்பி எழுது. பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் 5. அப்போ 5லேருந்து இன்ஃபினிட்டி லிமிட் என்ன வரும் 5 டு இந்த 0 டு இன்ஃபினிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, இந்த 5 இடையில இருக்கும். ஸோ 5 டு இன்ஃபினிட்டி, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் எஃப் ஆஃப் 5. எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இப்போ தான் சொன்னோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு, மைனஸ் எஃப் ஆஃப் 5 அப்படின்னா எஃப் ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எஃப் ஆஃப் 5 எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 5ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போ, இது கேன்சல் ஆகிட்டு இ பவர் மைனஸ் 5/3. அடுத்தது சப்டிவிஷன் 4 எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ இதனுடைய ரேஞ்ச் என்ன லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 4, எஃப் ஆஃப் அப்பர் லிமிட் மைனஸ் எஃப் ஆஃப் லோயர் லிமிட். எஃப் ஆஃப் 4 அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல 4ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 1 மைனஸ் இ பவர் minus 4/3. What is f of minus infinity? F of minus infinity 0. So, the answer varum. Now, question number 5. If x is the random variable with the probability density function, f of x is given. இங்கே probability density functionல இங்கே kன்னு question இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு அந்த k வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் ஈக்குவல் டு 1 வச்சு. பட் இங்கே kனால எதுவும் இல்லை. f of x வந்து x + 1 -1 less than or equal to x less than 0. ஸோ -1 இது என்ன வரும் க்ளோஸ்டு இன்டர்வல், ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்குது. தென் இங்கே 0 வந்து ஓப்பன் இன்டர்வல். ஸோ இதனுடைய -1 0 இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. அடுத்து 0 less than or equal to x less than 1 அப்படின்னா இந்த f of x வரும். ஸோ 0 less than or equal to x அப்படிங்கிறப்போ 0 இன்க்ளூடு, ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்குது. அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல். தென்
இங்கே லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல். ஈக்குவல்ட்டு இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடு, ஈக்குவல்ட்டு இல்லைன்னா ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட்னால் 1 இன்க்ளூட் ஆகாது, ஸ்கொயர் ப்ராக்கெட்னால் இந்த நம்பர் இன்க்ளூட் ஆகும், இவ்வளோதான். தென் 0 அதர்வைஸு. ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இன்டர்வல் எல்லாம் பெரிய -∞ to ∞. இங்கே என்னென்ன இருக்குது? -1, அடுத்தது 0. ஸோ -1 0, நெக்ஸ்ட்டு வந்து +1, இந்த +1. இங்கே -1 இதில் இருக்குது, பட் இங்கே இருக்காது, ஏன்னா ஒரு நம்பர் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். 0 இதில் இருக்குது, ஏன்னா இங்கே எங்கே பாரு, இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது, ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால இந்த -1 இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால 0 வந்து இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸ் 1, நம்ம எப்போவுமே ஒவ்வொரு தடவை எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எக்ஸ் எங்கே இருக்குன்னா -∞ to -1 இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்ன்னு எடுக்கணும், அடுத்தது இது எக்ஸ்ன்னு எடுக்கணும், அடுத்தது. ஸோ 4 கேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் எக்ஸ் வந்து ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எடுக்கணும். இப்போ நான் இங்கே எக்ஸ் எடுத்துட்டேன். அப்போ -∞ to எக்ஸு அந்த ரேஞ்ச் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ எஃப் ஆஃப் டி டிடி கண்டிப்பாக இது என்ன ஆகும்? 0ன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இன்டர்வலுக்கு மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த ரெண்டுக்கும். மற்றது எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது கேஸ் 2. அடுத்தது எக்ஸ் எங்கே எடுக்கிறோம்? ரெண்டாவது இந்த இன்டர்வலில் எக்ஸை எடுக்கணும். ஸோ ∞ தான் ஒவ்வொரு டைமும் ஸ்டார்ட் பண்ணணும், -∞ to எக்ஸ் வரைக்கும். ஸோ -∞ to எக்ஸை ரெண்டாக பிரித்து எழுதுகிறேன். -∞ to -1, தென் -1 to எக்ஸு. ஸோ t+1. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணு. t அப்படின்னா t²/2. அதே மாதிரி 1 என்ன ஆயிரும்? t. ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட், சப்ஸ்டியூட் த வேல்யூ. t² x²/2, இங்கே t மைனஸ் லோயர் லிமிட்டு -1 the whole square -1. ஸோ t வர இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி when you simplify you are getting this answer. அடுத்தது கேஸ் 3. கேஸ் 3ல் இங்கே நம்ம இங்கே எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ் எடுக்கிறப்போ என்ன வரும்? இங்கே 0 to 1. அப்போ இந்த இது வரும் 0லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன வரும்? -x + 1. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் எடுத்தோம். இந்த டைரெக்டாக இங்கேருந்து -∞ to எக்ஸை பிரித்து எழுதுகிறோம். -∞ to -1, -1 to 0, 0 to எக்ஸு. 0 to 1ன்னு போயிடக்கூடாது, அதனால தான் நான் ரெட்டில் போட்டிருக்கேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுவும் ஸ்டார்டிங் எண்டிங். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் இதை நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக இந்த ஆன்சர் வரும். இதில் இந்த மைனஸு ப்ளஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்க. இந்த மைனஸு மைனஸ் ஆஃப் இருக்குமா? மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் ஆஃப் -x²/2. அடுத்தது கேஸ் 4. கேஸ் 4ல் இந்த 4வது இன்டர்வலில் நம்ம எக்ஸ் எடுக்கிறோம். சப்போஸ் இங்கே எக்ஸ் இந்த ரெட் கலர் வரைக்கும் நம்ம எடுக்கணும்னா இது டு இது திஸ் ஒன், அடுத்தது இதோடு இந்த எக்ஸில் போய் நிறுத்திக்கணும், இன்ஃபினிட்டி கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ -∞ to -1, -1 to 0, 0 to 1, 1 to எக்ஸு. இது கண்டிப்பாக நமக்கு 0ன்னு தெரியும். இது t+1, இது -t+1, இது 0. எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 0 ஆயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இன்டகிரேஷன் தான் பண்ணுறேன். இன்டகிரேஷன் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 1. அப்புறம் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுது. கேஸ் 1ல் 0, கேஸ் 4ல் 1, கேஸ் 2, இது கேஸ் 3. அதை பார்த்து எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ இதை நீ செக் பண்ணி பார்த்துக்க. இப்போ இது நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஸ்டின் நமக்கு கிடைக்கணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 0 போய் தான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? x² 2x வருமா? அந்த /2 இருக்குது. எக்ஸ் என்ன ஆயிரும்? 1, ஆஃப் என்ன ஆயிரும்? 0. இது கேன்சல் ஆயிருமா? x + 1 நமக்கு ஃபஸ்ட்டு f(x) x + 1 வந்திருக்கு கொஸ்டினில் பார்த்துக்க.
அடுத்தது இங்கே என்ன வரும் -2x. ஸோ -2x/2 + 1 இது கேன்சல் ஆனால் -x + 1 வந்தது. இதுவும் கொஸ்டினில் இருக்குது. கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும் 0. ஸோ திரும்ப கொஸ்டினே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஸ்மால் f(x) இருக்குது. இதை நீட்டு ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்தது இதுக்கு கேட்டிருக்காங்க -0.2 + 0.5. ஸோ இதுக்கு திரும்ப இன்டகிரேஷன்லாம் போட்டு போக வேண்டாம். அது போட்டினாலும் ஆன்சர் வரும். பட் நம்மக்கிட்ட கேபிட்டல் f(x) இருக்குது. அதனால் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. f(அப்பர் லிமிட்) - f(லோயர் லிமிட்). இது வந்து அப்பர் லிமிட் 0.5. ஸோ 0.5க்கு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியது இங்கே x². ஸோ 0.5 எங்கே இருக்கும்? இந்த 0க்கு 1க்கு இடையில 0.5. 0.-5 எங்கே இருக்கும்? -0.5 இந்த லிமிட்டில் இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து 0.5 சாரி -0.5, இது 0.5. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அந்த எக்ஸ் வேல்யூ இதை அப்படியே இதை எழுதிட்டு அந்த எக்ஸ் வேல்யூக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 0.75. Now question number 6, if x is a random variable with distribution function னா capital f(x) கொடுத்துருக்காங்க. 0 of x² + x, இது வந்து x. அப்புறம் லிமிட்டு given 1 for this limit. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை என்ன ஸ்மால் f(x). நிறைய டைம் சொல்லிட்டோம். அடுத்தது இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதுதான் நம்ம மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஃபார்முலா இந்த கேபிட்டல் f(x)-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we are getting ஸ்மால் f(x). ஸோ 0னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ ஆஃப் இன்ட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டைரக்டாக p ஆஃப் திஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ f(0 + 6) எங்கே இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 0 இங்கே 1, அப்போ 0 + 6 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0 + 6, அப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதில் தான் அந்த எக்ஸுக்கு 0.6 அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்தது 0.3, அதுவும் அதுலேயே தான் இருக்குது. இங்கேயே தான் 0.3யும் இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இதை நீயாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0.285. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.